நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு கரெக்டாக 16 டேஸ் மட்டும்தான் இருக்குது. எல்லோரும் ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் பிளானாக இருக்கும். இல்லைனா கூட இந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் இந்த 16 டேஸை வந்து 5 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எதுனா லாங்குவேஜ் தான். ஏன்னா லாங்குவேஜ் தான் நம்மளோட ஸ்கோரிங் ஏரியா இருக்குது. இந்த லாங்குவேஜை நம்ம வந்து 5 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். நீங்கள் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, நமக்கு சிலபஸில் வந்து லாங்குவேஜ் டாபிக் கொடுத்துருப்பாங்கள்ல, அது வந்து 7 டாபிக்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து எந்த டாப்பிக்குமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதில் படிச்சிருக்க டாப்பிக்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு, படிக்காத டாபிக் ஏதாவது இருந்தனா கூட இந்த 5 டேஸில் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த 5 டேஸில் லாங்குவேஜ் நமக்கு சிலபஸ் வைஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு, ஒரு நாள் 10th உள்ள போயம் ப்ரோஸ்னால் இன்னொரு நாள் 9th போயம் ப்ரோஸ், அடுத்து 8th உள்ளது, 7th உள்ளது, 6th உள்ளது, இந்த மாதிரி டெய்லி ஒரு புக் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ப்ளஸ் நமக்கு சிலபஸில் இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. கிராமர், வெக்காபுலரி, அப்புறம் ரைட்டிங் ஸ்கில், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ட்ரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்னாலும் உங்களுக்கு இதே டாப்பிக்லாம் இருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னா, டெய்லி ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிராமரில் ஒரு 3 டாபிக் இல்லைனா 4 டாபிக், அதே மாதிரி வெக்காபுலரிலையும் ஒரு 3 இல்லைனா 4 டாபிக், அப்புறம் ஒரு நாள் ரைட்டிங் ஸ்கில், ஒரு நாள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அப்புறம் 2 நாள் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த மாதிரி நான் வந்து என்னோடய டெய்லி பிளானை வந்து நான் அலாட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, நான் இது எனக்காக போட்டது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 5 டேஸில் வந்து நம்ம லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அடுத்த 5 டேஸில் வந்து நம்ம ஜிஎஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு நாள் வந்து பாலிட்டி ஃபுல்லாக படிங்க, அடுத்த நாள் வந்து தமிழ்நாடு கல்ச்சர், அடுத்த நாள் வந்து எக்கனாமிக்ஸ், அடுத்த நாள் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், அடுத்த நாள் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டே வந்து பாலிட்டி படிக்க போகிறீங்கன்னா, பாலிட்டி நீங்கள் ஆல்ரெடி படித்த நோட்ஸ் இருக்காங்களா, அந்த நோட்ஸ் மட்டும் ஒருக்கா பாருங்கள். இல்லை நீங்கள் புக்கில் ஏதாவது மார்க் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா அந்த மார்க்கிங்ஸ் மட்டும் ஒருக்கா நல்லா ரீட் பண்ணுங்கள். தென் நீங்கள் வந்து இந்த கோட் ரிவிஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துட்டு நீங்கள் உங்களோட நோட்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த முக்கியமான டாபிக் எதுனா மேக்ஸு. நான் மேக்ஸுக்கு வந்து 3 டேஸ் போட்டிருக்கேன். மேக்ஸ் கூடவே சேர்த்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து பாருங்கள். டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸும் அடுத்து இந்த 14, 15 இந்த 2 டேஸில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் லாங்குவேஜ் இந்த 5 டேஸில் படிச்சிருக்கீங்கல்ல, அந்த 5 டேஸில் படித்ததை இந்த 2 டேஸில் வந்து ஒருக்கா ரிவைஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ளஸ் ஜிஎஸ்சில் வந்து ஏதாவது முக்கியமான டேட்டா அவங்களுக்கு அடிக்கடி மறந்து போகிறது இருந்தனாலும் அதையும் நீங்கள் வந்து இதில் வந்து ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த 16th டே இது வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரை அன்றைக்கி வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஃப்ரீயாக இருங்க. தென் அன்றைக்கி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக போய் எக்ஸாம் பண்ணுங்கள். 15 டேஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நல்லா படிங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க, ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட்.